Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th standard commerce unit 3 service businesses chapter 11 types of banks. ஆல்ரெடி நம்ம ஆர்பிஐ பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ பேங்க்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்டகரிஸாக 3 டைப்ஸில் இதை கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் function, based on status given by RBI and based on ownership pattern. So in the based on status and ownership ரெண்டும் கம்பைண்டாக ஒரு வீடியோலையும் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிகாஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு 11 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது. ஸோ அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு 20 to 23 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் வெறும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே நம்மளுக்கு சென்ட்ரல் பேங்க் தான் பற்றி நம்ம சாப்டர் 10 ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது அதை நம்ம திரும்பியும் இதில் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால நம்ம அதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது கமர்ஷியல் பேங்க்னா என்ன அப்படின்னா, இது ஜென்ரலாக ஒரு கஸ்டமர் இல்லை ஒரு பிஸ்னஸ்மேன் பேங்க்கில் டெபாசிட் வச்சுக்கிறது அண்ட் பேங்க் அவங்கக்கிட்ட டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுறது தான் இந்த கமர்ஷியல் பேங்க்கோட ஒர்க். பேங்க் விச் அக்செப்ட் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக் அண்ட் கிராண்ட் லோன்ஸ் டு ட்ரேடர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், agricultural, industrialist, transport, etc. in order to earn profit. எதுக்காக அப்படின்னா ப்ராஃபிட் தான் மெயின் மோட்டோ. Their lending is in comparatively small amount, mostly for short and medium term. பிஸ்னஸில் நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்முக்கு தான் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸில் அமௌண்ட்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ஸ்மால் அமௌண்ட்டு தான் கொடுக்க முடியும் அவங்களால. They also provide other services like remittance of ஃபண்ட்ஸை எப்படி சர்க்குலேட் பண்ணுறது அப்படின்றதையும் அண்ட் சேஃப் கீப்பிங் ஆஃப் வேல்யூபிள்ஸ்னால் கோல்டு, டைமண்ட் அந்த மாதிரி நம்மளுடைய வேறு ஏதாவது லேண்டோட செக்யூரிட்டிஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, லாக்கரில் வைக்கிறதுக்காக அந்த வேல்யூபிள்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ் வாங்கி ஒரு பேமெண்ட்டுக்கு ஒருத்தவங்க கிட்ட செக் வாங்கி அந்த செக்கை ஊரியவர்கிட்ட யாருக்கு போய் சேரணுமோ அவங்கக்கிட்ட அமௌண்ட் சேர்க்கறது, அதுதான் கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேன் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காரு அண்ட் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ப்ரூஃப் அதை வச்சுட்டு அதை ஒரு சோர்ஸாக வச்சுட்டு அவங்களுக்கு பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் கொடுப்பாங்க. இதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இவ்வளோ எங்ககிட்ட கூட்ஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, இது விற்றோன்னே நான் உங்களுக்கு அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கடன் வாங்குறது, அதுதான் இஷ்யூ ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட் எக்ஸெட்ரா. They operate with the head office and network of branch office spread throughout the country. யார் கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் இட் இஸ் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்குது. They also issue guarantees to the பிஸ்னஸ்மேனுக்கு கேரண்டி. இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு அப்படின்னா அவர் ரெகுலராக அவரோட டெபாசிட்ஸ் அண்ட் அவரோட வித்ட்ராவல்ஸ்லாம் ரொம்ப ஹை அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா பேங்க் அவங்களுக்கு கேரண்டி கொடுப்பாங்க. இந்த கஸ்டமருக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம், இவர் பே பண்ணலன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம் த பேங்க் வில் பே அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு guarantees கொடுப்பாங்க பேங்க்ஸ். When a businessman or industrialist buy machinery on credit or apply for a big contract, bank guarantees that in case the customer fails, the bank will make the payment. ஸோ இந்த பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு மிஷினரியோ இல்லை ஒரு கான்ட்ராக்டோ போடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது இன்கேஸ் அவங்க அவங்களால பே பண்ண முடியல, இஃப் கஸ்டமர் ஃபெயில்ஸ் த பேங்க் வில் மேக் த பேமெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ கஸ்டமர். இதுதான் கேரண்டி கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஸ்யா அண்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். இது சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸாக இன்னும் நிறைய பேங்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க்.
டெவலப்மெண்ட் பேங்க் பேர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு மீனிங் வந்து புரிஞ்சிடும். ஸோ இந்த பேங்க் வந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் கொடுக்குற ஒரு பேங்க் ஃபார் எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, பெருசாக வளர வைக்கிறதும், அதை மாடர்னைஸ்னால் புது புது டெக்னாலஜி வரும்போது அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் வாங்கிறதுக்காக ஃபினான்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஒரு பேங்க் தான் இந்த டெவலப்மெண்ட் பேங்க். And others are granted by a separate type of banks called development bank. They also called industrial bank. Industrial oda expansion and modernization காக work பண்ணுறதுனால இதை industrial bank அப்படின்னு வந்து சொல்லலாம். The objective of the development bank is not profit. இவங்களோட objective வந்து profit making கிடையாது. இவங்களோட objective வந்து ஒரு expansion, இண்டஸ்ட்ரியை வந்து பெருசாக்கணும், நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதா இவங்களோட மெயின் எய்ம். தே ப்ரொவைட் ஃபினான்ஸ் ஃபார் மீடியம் அண்ட் லாங் டேர்ம், சரிங்களா, ரேஞ்சிங் ஃப்ரம் 5 to 20 years. 5 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மீடியம் அண்ட் லாங் டேர்ம், ஸ்மால் ஸ்கேலுக்கு கொடுக்க மாட்டாங்க, மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ரேஞ்சிங் அந்த இண்டஸ்ட்ரிக்ஸ் தான் இவங்க வந்து ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் பேங்க் do not accept டெபாசிட்ஸ் ஃப்ரம் பப்ளிக்குக்கும் இந்த பேங்க்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க பப்ளிக் டெபாசிட்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தே சப்ஸ்கிரைப் த ஷேர்ஸ் அண்ட் டெபென்ச்சர்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியோட ஷேர்ஸையும் டெபென்ச்சர்ஸையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க. தே ப்ரொவைட் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரல் கன்சிஸ்டன்சி சர்வீஸ் டு த இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு டெக்னிக்கலாகவும் மேனேஜரியலாகவும் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும், எப்படிலாம் ஒரு அவங்களுக்கு கன்சல்ட் கொடுக்க முடியுமோ அந்த வகையிலலாம் அவங்க வந்து கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. IDBI பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் அபெக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் இன் 1964. IDBI பேங்க் தான் வந்து ஒரு அபெக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு உச்சக்கட்ட பேங்க், இவங்க தான் பெரிய ஹெட் ஆஃபீஸ் மாதிரி. ஸோ IDBI பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் அபெக்ஸ் பேங்க் யாருக்கு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு. அப்படி பார்க்கும்போது அண்ட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க் இன் 2014. ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்காக இருந்துச்சு, டெவலப்மெண்ட் பேங்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கமர்ஷியல் பேங்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. கரண்ட்லி இவங்க வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா currently it performs both development bank and commercial bank functions. ரெண்டுத்தையுமே வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க. its name changed into IDBI Bank Limited in 2018. 2018 தான் IDBI Bank அப்படின்னு வந்து நேம் சேஞ்ச் பண்ணாங்க. when a development bank is established for the development of agricultural, it is called agricultural development bank. agricultural டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பேங்க் உருவாகும் போது அந்த பேங்க் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க யார் கீழே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் சச் அ பேங்க். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, நபார்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டு ஆர்பிஐலே வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்காக உண்டு பண்ணப்பட்ட ஒரு பேங்க் தான் வந்து இந்த நபார்ட் பேங்க். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் சச் அ பேங்க். எக்ஸாம்பிள்ஸ்: Industrial Finance Corporation of India IFCI, Small Industrial Development Bank of India SIDBI, Mudra Bank MUDRA, Mudra Bank for the Development of Micro Industry. So இதெல்லாம் வந்து examples of development bank. So next நம்ம பார்க்க போகிறது வந்து cooperative bank. கோஆப்ரேட்டிவ் இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்தோம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி நம்ம பார்த்துருக்கோம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி யார் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த மெம்பர்ஸே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ் இருக்க, ஒரே மனநிலையில் இருக்க, ஒரே பிஸ்னஸ் பண்ணுற எம்ப்ளாயீஸ் இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் குரூப் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அப்படி இருக்கும்போது இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்குமே வந்து சேம் கான்செப்ட் தான். அது வந்து அவங்க கஸ்டமர்ஸே தான் வந்து ஓன் பண்ணுவாங்க, அவங்க அதில் இருக்க மெம்பர்ஸே தான் வந்து அந்த பேங்க்கை வந்து நடத்துவாங்க. இதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இன் இந்தியா ஆர் ஓன்டு பை இட்ஸ் கஸ்டமர் அண்ட் மெம்பர்ஸ் ஹூ ஆர் ஃபார்மர்ஸ். அவங்க யார் அப்படின்னா ஃபார்மர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஸ்மால் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா
வேறு ஒரு செக்டார், வேறு ஒரு குரூப் சேர்ந்த பீப்புளாக இருப்பாங்க. அவங்களே வந்து ஓன் பண்ணுற ஒரு பேங்க், அவங்களே தான் கஸ்டமர், அவங்களே தான் வந்து ஓனரும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் இந்தியா ஆர் எய்தர் அர்பன் பேஸ்டு இல்லைனா ரூரல் பேஸ்டு. ஒன்று சிட்டி பேஸ்டாக இருக்கும், இல்லைனா ரூரல் பேஸ்டாக இருக்கும். ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இன் இந்தியா 3-tier structure for short term loans and 2-tier structure for long term loans. இது வந்து நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு சார்ட் வந்து காமிச்சிருப்பேன் டைப்ஸ் ஆஃப் பேங்க். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். ஃபார் போத் தி ஸ்ட்ரக்சர் தி அபெக்ஸ் பாடி இஸ் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அபெக்ஸ் பேங்க் யார், ஹெட் பேங்க் யார் அப்படின்னா நபார்ட் தான் வந்து ஹெட் பேங்க். ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இந்த ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும் 1983. தே ஆர் கண்ட்ரோல்ட் பை போத் ஆர்பிஐ அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஆர்பிஐயும் இந்த பேங்க்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதாவது தமிழ்நாட்டும் இந்த பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தேர் foremost objective is providing service to its members for rural and agricultural development and not for profit earning objective கிடையாது. they are set up in towns and villages. townsல villagesலயும் தான் இருக்கும் rather than cities அவ்வளவா இருக்காது. compared to commercial banks they offer less வெரைட்டி சர்வீஸ். அவங்க கமர்ஷியல் பேங்க் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட சர்வீஸ் வெரைட்டி வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அது வந்து பர்மிட் பண்ணாது. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆக்டிவிட்டீஸை எடுத்து நடத்துறதுக்கு இந்த பேங்க்குக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்காது. டு நாட் பர்மிட் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆக்டிவிட்டி. நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் பேங்க் NCDC, established in 1963, is providing loans and grants to state government for financing cooperative society. So cooperative society-க்கு ஒரு ஃபினான்ஸ் கொடுக்கறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு பேங்க் வந்து நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NCDC. இவங்க வந்துட்டு தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. And NCDC concentrates on projects like water conservation, irrigation, இந்த மாதிரி ரூரலில் என்னென்ன தேவைப்படுது, அக்ரி இன்சூரன்ஸ், ரூரல் சானிடைசேஷன், இந்த மாதிரி ஒர்க்குக்காக தான் இவங்க வந்து ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆர்கனைசேஷன். இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் NAFED was set up in 1958 and registered under Multi-State Cooperative Society Act. Tamil Nadu State Apex Cooperative Bank head office சென்னையில் இருக்குது. மதுரை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட், பத்லகுண்டு கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்க் லிமிடெட், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபாரின் பேங்க். ஃபாரின் பேங்க் வந்து பேங்க் விச் ஹாவ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இன் ஃபாரின் அண்ட் பிரான்ச்சஸ் இன் இந்தியா. இதுதான் வந்து ஃபாரின் பேங்க்ஸ். அங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில் இருக்கும். தீஸ் பேங்க்ஸ் ஓப்பன் தேர் ஆஃபீஸ் இன் பிக் சிட்டிஸ். பெரிய பெரிய சிட்டிஸில் தான் வந்து இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, போர்ட் டவுன்ஸ் ஒன்லி. ஏன் அப்படின்னா ஃபாரின் பேங்க்ஸில் யார் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பா, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற பெரிய லெவல் பீப்புள்ஸ் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ பிக் சிட்டிஸ் அண்ட் போர்ட் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்கும். ரூரல் ஏரியாஸ்லேயோ வில்லேஜஸ்லேயோ வந்து இது இருக்காது. மோஸ்ட்லி தே சர்வ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனியோட விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ப தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தேர் ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் ஹையர் தேன் இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க்கை விட இவங்களோட ஃபாரின் பேங்க்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். In 2017 there were 42 foreign banks in India and all of them were scheduled bank. 42 banks இருக்குது, எல்லாமே வந்து ஷெட்யூல்டு பேங்க். ஷெட்யூல்டு பேங்க்னா என்ன அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தே ஹாவ் டு ஆப்ளிக் அப்படின்னா வந்து ஒபே பண்ணணும், ஒபே த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஹோம் கண்ட்ரி. ஹோம் கண்ட்ரின்றது ஃபாரின் கண்ட்ரி அண்ட் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ். ஆர்பிஐன்றது நம்ம ஹோஸ்ட் கண்ட்ரியில் இருக்க ஒரு head bank, central bank. So rules, banking regulations of the home country and RBI
ரெண்டுமே வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும் ஃபாரின் பேங்க்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பார்க்லேஸ் பேங்க் யூகே, டெஸ்டிக் பேங்க் ஜெர்மனி. Next, regional rural bank RRBs. The RRB were formed under Regional Rural Bank Act 1976 jointly by Central Bank and State Bank and Sponsor Bank. இந்த 3 பேங்க் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த RRB, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்பான்சர் பேங்க். இவங்களோட ஹெல்ப் மூலிமா their share capital is contributed by these sponsors in the ratio 50:15:35. ஸோ 50 அப்படின்றது சென்ட்ரல் பேங்க் அண்ட் 50 அப்படின்றது சென்ட்ரல் பேங்க், 15 அப்படின்றது ஸ்டேட் பேங்க் அண்ட் ஸ்பான்சர்ஸ் பேங்க் 35. Sponsors Bank 35. They are established as low cost institution in rural areas. Rural areasல ஒரு low costல ஒரு பேங்க் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது இந்த RRBஸாக தான் இருக்கும். இவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா their objective is to develop rural economy and play supplementary role to cooperative society. ஸோ cooperative societyக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அண்ட் ரூரல் எக்கானமியை டெவலப் பண்ணுறதும் தான் இவங்களோட objective. They mobilize deposit from rural public and provide finance to rural artisan. அந்த ரூரலில் இருக்க பப்ளிக் கிட்டேருந்து டெபாசிட் வாங்கி ரூரலில் இருக்க இந்த ஆர்டிஷியன்ஸ்க்கு, ஸ்மால் ஆண்டர்ப்ரோனர்ஸ்க்கு, ஃபார்மர்ஸ்க்கு, இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் they try to avoid their dependency on money lenders. வட்டிக்கு விடுறவங்க கிட்டேருந்து அவங்கள சார்ந்து இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். As on 31/3/2016 there were 56 RRBs in India with 14,494 branches. They were regulated and supervised by NABARD. ஸோ இதெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா NABARD தான் வந்து பார்த்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ்: பல்லவன் கிராம பேங்க் சேலம், பாண்டியன் கிராம பேங்க் திருமங்கலம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, வள்ளலார் கிராம பேங்க் சிதம்பரம் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, பதுவை பாரதியார் கிராம பேங்க் வில்லியனூர் புதுச்சேரி. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷலைஸ்ட் பேங்க். Some banks are created for special purpose by the government. Export and Import Banks of India were set up through Export Import Bank of India Act 1981. ஸ்பெஷல் ஆக்ட் போட்டு ஒரு பேங்க்கை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்பெஷல் ஆக்ட் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக்ட் வந்து போட்டாங்க 1981. போட்டு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்காக ஒரு பேங்க் வந்து க்ரியேட் பண்ணாங்க. இட்ஸ் மெயின் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பார்த்துக்கிறது தான் இந்த பேங்கோட ஒர்க். அண்ட் இந்தியன் பிஸ்னஸ்மேன். எக்ஸிம் பேங்க், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுதான் வந்து எக்ஸிம் பேங்க். ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஸ் ஃபார் இம்போர்ட் ஆஃப் டெக்னாலஜி, எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ரீ ஷிப்மெண்ட். இதெல்லாம் வந்து இவங்க இந்த பர்பஸ்க்காக இவங்க வந்து ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெக்னாலஜியை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது புது டெக்னாலஜிஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த டெக்னாலஜியை இந்தியாவுக்கு வர வைக்கிறது. அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், நம்ம டெவலப் பண்ண ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ப்ரீ ஷிப்மெண்ட்டு அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்துக்கு இவங்க வந்து ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா நாடு கடந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர், இது எக்ஸிம் ஒன் ஆஃப் த பேங்க். இன்னொரு பேங்க் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்ட் போட்டு ஸ்பெஷலைஸ்டு பேங்க்னு எது சொல்கிறாங்க அப்படின்னா நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987. இட் இஸ் ஹோல்லி ஓன்ட் சப்சிடரி பேங்க் ஆஃப் ஆர்பிஐ, இது ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த சப்சிடரி பேங்க். இந்த NHB அதாவது நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ப்ரமோட் ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அட் லோக்கல் அண்ட் ரீஜனல் லெவல் இன் இந்தியா. ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷனுக்கு இவங்க வந்து ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணி அந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனை ப்ரமோட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா லோக்கல் அண்ட் ரீஜனல் லெவல்ஸ் இன் இந்தியா.
ஸோ ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எக்ஸிம் பேங்க்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ஹெச்பி நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். இது எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு பேங்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லோக்கல் ஏரியா பேங்க். லோக்கல் ஏரியா பேங்க் வந்துட்டு இந்த ஸ்மால் ப்ரைவேட் செக்டார்ஸ்க்காக உருவாக்கப்படுற ஒரு பேங்க் அண்ட் லோக்கலில் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த லேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஆர்பிஐ இன் 1966 தான் இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. லேப்ஸ் ஆர் ஸ்மால் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ். ரூரல்லையும் செமி அர்பன்னா வந்து பாதி டெவலப்டாக இருக்க ஃபுல் அர்பன் சிட்டிஸ் கிடையாது, செமி அர்பன் ஏரியாஸில் இந்த பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பட்டுச்சு. ஈச் பேங்க் சர்வ்ஸ் 2 or 3 அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ட் ஒன்லி. 2-3 டிஸ்ட்ரிக்டாக மட்டும்தான் இந்த பேங்க் வந்து ஒர்க் பண்ணும். இப்போ சென்னை, திருவள்ளூர் அப்படி டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் 2-3 டிஸ்ட்ரிக்ஸ்க்காக மட்டும் சர்வ் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் ஏரியா பேங்க்காக இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, த மெயின் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு மொபிலைஸ் ரூரல் சேவிங்ஸ். அந்த பர்டிகுலர் ரூரல் ஏரியாவில் இருக்க பீப்புள் கிட்ட வந்து டெபாசிட்ஸ் வாங்கி அக்செப்ட் டெபாசிட்ஸ் அண்ட் அவங்களோட சேவிங்ஸை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறது இந்த பேங்க்கோட ஆப்ஜெக்டிவ். அண்ட் இன்வெஸ்ட் தேம் இன் அ சேம் ஏரியா. தே ஹாவ் டு ஃபாலோ த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் டார்கெட்ஸ் இன்க்ளூடிங் த டார்கெட் ஆன் லோன்ஸ் டு வீக்கர் செஷன். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க வீக்கர் செஷன்ஸ்க்கு தான் இவங்க லோன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். RBI receives 227 applications for setting up labs. 227 applications RBIக்கு வந்தது. ஆனால் 10 applications தான் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் 6 were given license under session 22. அதில் 6 பேங்க்குக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. 10 வந்து கன்சிடர் பண்ணி அப்ரூவ் ஆச்சு. 6 பேங்க்குக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது அண்டர் செஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஒன்லி 3 லேப்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் நவ். இப்போ வந்து 3 லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க் விஜயவாடா ஆந்திர பிரதேஷ், கிருஷ்ணா பீம ஸ்மிருதி லோக்கல் ஏரியா பேங்க் மஹபூப் நகர் தெலுங்கானா, சுப்ஹாதர் லோக்கல் ஏரியா பேங்க் லிமிடெட் கோலாப்பூர் மகாராஷ்டிரா. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். Deficiencies are found in original model labs. There are practical difficulty in operation of these banks. ப்ராக்டிக்கலாக வந்து இந்த பேங்க்கை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ 20 வருஷம் இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1996 வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்துச்சு RBI. 2017 வரைக்குமே ஒரு 20 years ஆகியுமே வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது நடத்துறதுல. ஸோ லேப் குட் நாட் மேக் இம்பேக்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட்டு. பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டை இந்த லோக்கல் ஏரியா பேங்க் மூலயமா உருவாக்கப்படலை. ஸோ தேர்ஃபோர் ஃபர்தர் லைசனிங் டு லேப் ஹேஸ் பீன் ஸ்டாப்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லோக்கல் ஏரியா பேங்க் லைசன்ஸ் கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் SFBs. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க். இது வந்து எங்கே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்பேங்க்ட் அண்ட் அண்டர் பேங்க்டு ரீஜியன் ஆஃப் கண்ட்ரி டு அச்சீவ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ். ஸோ பேங்க்கே இல்லை, பேங்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்க அந்த ரீஜியன்ஸில் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மொபைலைஸ் ரூரல் சேவிங்ஸ். ரூரலில் இருக்க பீப்புளுக்கு சேவிங்ஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களோட டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ணி ரூரல் ஏரியாஸ்லேயும் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத காட்டணும் அப்படின்றத இவங்களோட ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் கிரெடிட் டு யாருக்கு அப்படின்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி, அதர் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். இவங்களுக்கெல்லாம் வந்து கிரெடிட் கொடுக்கறது, அதாவது ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணுறது இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ஆப்ஜெக்டிவ். In September 2015, RBI granted provisional license to 8 non-banking financial companies NBFCs already engaged in microfinance to be converted to SFBs and 2 others. So already வந்துட்டு இவங்க
மைக்ரோ ஃபினான்ஸ் அதில் அந்த ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் ஆகியிருந்தாங்க. இப்போ வந்து அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்ததை ஒரு பேங்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆர் லோ காஸ்ட் ஸ்ட்ரக்சர் பேங்க், ரொம்பவே வந்து கம்மியான ஒரு ஒரு செட்டப்பில் வந்துட்டு இந்த பேங்க் வந்து உருவாக்கிட முடியும். தே ஆர் ஃபார்ம்ட் அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இந்த செக்ஷன் கீழே தான் இது ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ESAF, SFB திருவனந்தபுரம் கேரளா, உஜென் SFB லிமிடெட் பெங்களூர் கர்நாடகா, 10,000 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்களா அந்த பேங்க்கில். ஃபின்கேர் SFB அகமதாபாத் குஜராத் ஹேஸ் 25 branches spread over several state. நிறைய ஸ்டேட்டில் 25 branches வந்து இருக்குது குஜராத்தில் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேங்க். பேமெண்ட் பேங்க்குன்றது ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு பேங்க். லைக் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பேடிஎம், அந்த மாதிரி அது நம்ம பார்ப்போம். பேங்க் பேமெண்ட் ஆர் ஃபார்ம்டு டு வைடன் த ஸ்ப்ரெட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டு ஸ்மால் பிஸ்னஸஸ், லோ இன்கம் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் அண்ட் மைக்ரண்ட் லேபர்ஸ். இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க் தான் வந்து இந்த பேங்க். தீஸ் பேங்க் ஷுட் பி ஃபுல்லி நெட்வொர்க் ஃப்ரம் த பிகினிங். ஸ்டார்டிங்லேருந்தே இந்த பேங்க்ஸோட நெட்வொர்க் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். தே ஆஃபர் டோர் ஸ்டெப் பேங்கிங் பேமெண்ட் ஃபார் ஸ்மால் ஃபீஸ் prescribed on the basis of the payment. They issue ATM, debit card, internet banking and third party fund transfer. They cannot lend money and issue credit card. காசோ இல்லை கிரெடிட் கார்ட்ஸோ வந்து கொடுக்க முடியாது. இன் ஆகஸ்ட் 2015 RBI gave in principle license to பேமெண்ட் பேங்க். பேமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த பேங்க் வந்து ஒர்க் ஆகும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் அண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், IPPBS பப்ளிக் செக்டார் பேங்க். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க், MDBS. இது வந்து பேர்லேயே வந்து நம்மளுக்கு தெரியுது, மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா வந்து நிறைய பேர் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நிறைய பேர் யார் அப்படின்னா மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் ஃபார்ம்ட் பை த கவர்மெண்ட்ஸ் ஆஃப் அ குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ். நிறைய கண்ட்ரீஸ் சேர்ந்து அவங்க கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க், MDBS. ஸோ இதில் யார் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னா த மெம்பர் கண்ட்ரீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் யார் யார் இருப்பா அப்படின்னா டெவலப்டு டோனர் கண்ட்ரி அண்ட் பாரோவர் கண்ட்ரி. வெல் டெவலப்டு கண்ட்ரீஸும் இருப்பாங்க, டெவலப்பிங் கண்ட்ரீஸும் வந்து இருப்பாங்க. பாரோவர் கண்ட்ரினா ஒரு கண்ட்ரிக்கிட்ட வந்து இன்னொரு கண்ட்ரி ஃபினான்ஷியல் ஹெல்ப் வாங்குற மாதிரி, அது வந்து பாரோவர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க், யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆர் சம் ஆஃப் தி MDBS. ஸோ இதெல்லாம் வந்து MDBS பேங்க்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதோட இந்த பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் தி சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். Thank you guys. Have a happy day.